நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போகிறோன்னா, நீங்களும் நானும் எந்த காரியத்துக்கெல்லாம் விழித்திருக்க வேண்டும், எந்த காரியத்துக்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போகிறேன். நீங்களும் நானும் எப்பொழுதும் பிசாசுக்கோ சாத்தானுக்கோ எதிர்த்து நம்ம விழித்திருக்க வேண்டும். 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். 2வது, நீங்களும் நானும் எப்பொழுதும் ஜெபத்தில் நம்ம விழித்திருக்க வேண்டும். கொலோசியர் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபத்தில் விழித்திருங்கள். ஏன்னா ஆவி உற்சாகமானதான், மாம்சமோ பலவீனமானது. அதனால தான் நம்ம ஜெபத்தில் எப்பொழுது விழித்திருக்க வேண்டும். மத்தேயு 24வது அதிகாரத்திலையும் மாற்கு 13வது அதிகாரத்திலும் ஒருவனும் வஞ்சியாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா? நீங்களும் நானும் மரணத்தை எதிர்கொள்ள நம்ம விழித்திருக்க வேண்டுமா? வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் விழித்து கொண்டு சாவுக்கு ஏதுவான காரியங்களை குறித்து ஸ்திரப்படுத்துங்கள். இன்னைக்கு நம்ம விழித்து இருக்கிறோமா? இந்த விழித்து இல்லாட்டா, நம்ம எச்சரிக்கையாக இல்லாட்டா என்ன நடக்கும்னா, இன்னைக்கு நிறைய பரிசுத்தவான்கள் வேதாகமத்தில் இருக்குது, அவற்றை செலவிட்டு மட்டும் நான் சொல்றேன். தாவீது ராஜா விழித்தீர் இல்லாததுனால தான் அந்த விபச்சாரத்துக்கும் கொலைபாதகத்துக்கும் தள்ளப்படுறாப்புல. பேதுரு விழித்தீர் இல்லாததுனால, அதாவது எச்சரிக்கையாக இல்லாததுனால தான் தன்னுடைய குருநாதர் இயேசு கிறிஸ்துவ 3 முறை மறுதலிக்கிறாப்புல. கன்னிகைகள் 10 கன்னிகைகளில் 5 கன்னிகைகள் விழித்திரு இல்லாததுனால தான் தன்னுடைய மணமகனையை இழக்க நேரிடுகிறது. நம்ம தூங்கிட்டோம், அசால்ட்டா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கோதுமைக்குள்ள களையை விதைக்கிறது போல சாத்தா நமக்குள்ள களையை விதைத்து விட்டுட்டு போயிடுவான். அறுப்பு காலத்தில் தூங்குகிறவன் லட்சிய அடைவான். அதனால தான் எஜமான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து எஜமான் வரும் பொழுது நம்ம எப்பொழுதும் விழித்திருந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதை தான் நமக்கு வேதம் போதிக்கிறது. நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் வாசற்படியில் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்காரு, நீங்கள் எப்பொழுதும் நீங்களும் நானும் பகலுக்குரியவர்களாகி நீங்களும் நானும் விசுவாச அன்பு என்னும் மார்க்க வசதியும் ரட்சிப்பு என்னும் நம்பிக்கையோட தலை சிறாவி நம்ம எப்பொழுதும் தரித்திருக்க வேண்டுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாரு. நம்ம 24 மணி நேரமும் விழித்திருக்க வேண்டும். உன்னத பாட்டில் 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. நம்ம விழித்திருந்தால் மட்டுமே தான் பிசாசி சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும். நம்ம ஜெபத்தில் விழித்திருந்தாதான் எஜமான் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்ம அவரோட பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். நம்ம அசால்ட்டா ஆயிட்டோம்னா பிசாசு நம்ம இதயத்துக்குள்ள வந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்ய தூண்டிடுவான். அதனால ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, விழித்திருங்க. இன்றைக்கு நீங்கள் விழித்திருக்கிறீர்களா? நீங்க தான் இதை நீங்க சிந்தித்துக் கொள்ளணும். வேத வசனத்தை நன்றாக தியானிங்க. அதிகாலையில் ஒரு நாளைக்கு அதிகாலையில் 1 மணி நேரமாக ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தரை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.